அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சமூக பொருளாதார பிரச்சனைகள் இந்தியா மற்றும் தமிழ்நாடு இந்த புத்தகத்துக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த புத்தகத்தோட ஃபர்ஸ்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 2022 ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அப்டேட் பண்ணி செகண்ட் எடிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய குரூப் 2A, குரூப் 2, குரூப் 1 இந்த மெயின்ஸ் சிலபஸ் சமூக பொருளாதார பிரச்சனைகள் தொடர்பாக பிலிம்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து 15 தலைப்புகளாக பிரித்து நவம்பர் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, லாஸ்ட் 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மெயின்ஸுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த புத்தகத்தை நம்ம எந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். பாருங்க. ஸோ இது குரூப் 2A மெயின்ஸுக்கான சிலபஸ். இதில் சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே வரக்கூடிய டாபிக்ஸ். ஸோ இந்த மார்க் பண்ணியிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார பிரச்சனைகள் தொடர்பான டாபிக்ஸ். ஸோ இது குரூப் 2A மெயின்ஸுக்கானது. அடுத்து குரூப் 2 மெயின்ஸ் சிலபஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது சமூக பொருளாதார பிரச்சனைகள், ஓகேங்களா. ஸோ இது குரூப் 2 மெயின்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸ் டாபிக். ஸோ அடுத்து குரூப் 1 மெயின்ஸ், சரிங்களா, ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப்பு 100 மார்க்கு கேட்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸுக்குள்ள சிலபஸ். ஸோ இந்த 3 சிலபஸ் ப்ளஸ் ப்ரிலிம்ஸு. ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கு எந்த அளவுக்கு மெயின்ஸுக்கு யூஸ் ஆகுமோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கும் நமக்கு இந்த புத்தகம் நமக்கு யூஸ் ஆகும். இதில் இருக்க ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற டாபிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சமூக பொருளாதார பிரச்சனைகள் தொடர்பான டாபிக்ஸ். ஸோ கரப்ஷனாக இருக்கட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்தா, லோக்பால், ஸோ ஆர்டிஐ, ஸோ பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ், இதெல்லாம் பாலிட்டியில் இருக்கும். அடுத்து இந்திய பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா சமூக பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பே இருக்கும். இதில் மக்கள் தொகை, கல்வி, ஸோ நலவாழ்வு, அதாவது ஹெல்த் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, ஸோ இந்த டாபிக். அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எஜுகேஷன் எந்த மாதிரி இருக்குது, ஸோ ஹெல்த் சிஸ்டம் எந்த மாதிரி இருக்குது, ஸோ தமிழ்நாட்டினுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் டாபிக் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் நமக்கு ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும், சரிங்களா. ஸோ அதுவும் நம்ம இந்த புக்கில் நம்மளோட சமூக பொருளாதார பிரச்சனைகள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்த சிலபஸை நம்ம எப்படி 15 தலைப்புகளாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தை தொழிலாளர் மற்றும் குழந்தை துன்புறுத்தல். ஸோ இது வரைக்கும் பார்த்த அந்த சிலபஸில் குழந்தை தொழிலாளர் மற்றும் குழந்தை துன்புறுத்தல் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சப் டாபிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே கொண்டு வந்திருப்போம். மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னா மக்கள் தொகை தொடர்புடைய டாபிக்ஸ் எல்லாம் மெயின்ஸ்லையும் ப்ரிலிம்ஸ்லையும் இருந்த சிலபஸ் டாப்பிக்காக அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங், ஒரு யூனிட்டாக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இது போல தான் மொத்த சிலபஸையும் பார்த்தீங்கன்னா 15 தலைப்புகளாக நம்ம பிரிச்சிருக்கிறோம், சரிங்களா. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த மொத்த சிலபஸும் கவர் ஆகுது. இதை நீங்கள் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது. சிலபஸில் இருக்கிற குழந்தை தொழிலாளர் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குழந்தை தொழிலாளரோட வரையறை, குழந்தை தொழிலாளரோட வகைகள், குழந்தை தொழிலாளர், குழந்தை பணி ரெண்டுக்குள்ள என்ன டிஃப்ரெண்ட்டு, இன்னைக்கு இந்தியாவில் குழந்தை தொழிலாளரோட ஸ்டேட்டஸ் என்ன, கோவிட் டைமில் குழந்தை தொழிலாளர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க, அதை தடுக்கிறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறாங்க, ஸோ அரசியலமைப்பில் குழந்தைகளுக்கான சட்ட பாதுகாப்பு விதிகள் என்னெல்லாம் இருக்குது, குழந்தை தொழிலாளர் முறை ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணம், அவங்களோட பணிச்சூழல் நிலைகள், குழந்தை தொழிலாளர்னால ஏற்படுற விளைவுகள், கவர்மெண்ட் எதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறாங்க, குழந்தை துன்புறுத்தல்னா என்ன, குழந்தை துன்புறுத்தலோட வகைகள், அதுக்கான காரணங்கள், விளைவுகள். ஸோ அடுத்து கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸ் பாருங்கள். குழந்தைகளுக்காக ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் கொண்டு வந்து எல்லா சட்டங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கம்ப்ளீட்டாக கரண்ட் அஃபேர்ஸோடு நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போக்சோ ஆக்டிலிருந்து, ஆர்டிஇ ஆக்டிலிருந்து, ஸோ எல்லா ஆக்டுமே இதில் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அது தவிர பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, ஸோ ஐசிபிஎஸ், ஐசிடிஎஸ், மிஷன் வத்சாலயா, ஸோ ஐசிபிஎஸ், மிஷன் வத்சாலயா ஸ்கீமு, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஸ்கீம் இந்த மிஷன் வத்சாலயா ஸ்கீம் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அடுத்து என்பிஎஸ் வத்சாலயா. ஸோ இப்போ வரைக்கும் இருக்கிற குழந்தைகளோட நலனுக்காக கொண்டு வந்து எல்லா ஸ்கீம்ஸுமே நம்ம இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அடுத்து பாலிசிஸ், குழந்தைகள் நலனுக்காக கொண்டு வந்த பாலிசிஸ். ஸோ வேறு என்னென்னலாம் குழந்தைகளோட நலனுக்காக கவர்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க, குருபதாசாமி கமிட்டியாக இருக்கட்டும், சரிங்களா, கொடுக்குற அவார்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம இதில் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து நம்மளோட தமிழ்நாட்டில் குழந்தை தொழிலாளர்கள், ஸோ குழந்தை தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் எந்த மாதிரி இருக்கிறாங்க, ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த புக்கில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஒரு டாபிக் வைஸாகவும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் லாஸ்ட்டு 10 இயருக்கு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதே போல் தாங்க ஒரு டாப்பிக்கும். இப்போ பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாப்புலேஷனோட ஸ்டேட்டஸ் எனக்கு எப்படி இருக்குது, 2 சைல்டு பாலிசினா என்ன,
அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஸோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம டாபிக் வைஸா கிளியராவே பிரிச்சு குடுத்துருக்கிறோம். ஸோ மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் எந்த மாதிரி இருக்குது? இந்தியா மற்றும் தமிழ்நாட்டுல அதோட ஸ்டேட்டஸ் என்ன? மக்கள் தொகை அடர்த்தி இந்தியா மற்றும் தமிழ்நாட்டுல அதோட ஸ்டேட்டஸ் என்ன? ஸோ அப்புறம் செக்ஸ் ரேஷியோ, டிஎஃப்ஆர், எம்எம்ஆர், ஐஎம்ஆர். டிஎஃப்ஆர், எம்எம்ஆர் வந்து ஏன் குறையுது? அதுக்கு என்ன காரணம்? கவர்மெண்ட் இதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறாங்க? ஸோ அப்புறம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வராங்க? மக்கள் தொகை பெருக்கத்திற்கான என்ன காரணம்? அதோட விளைவு என்ன? ஸோ மக்கள் தொகை பற்றிய கோட்பாடுகள். ஸோ மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம், நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 76 ஒரு பாலிசி வந்திருக்கும். 2000 ஒரு பாலிசி கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் கமிட்டி, சுவாமிநாதன் கமிட்டி, ஸோ நேஷனல் பாப்புலேஷன் கமிஷன், ஸோ மிஷன் பரிவார் விகாஸ். ஸோ இந்த மாதிரி மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களோ அது எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ என்ஜிஓவோட பங்கு, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல என்ஜிஓவோட பங்கு என்ன, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது. ஸோ அப்புறம் மக்கள் தொகை தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து எழுத்தறிவின்மை. ஸோ எழுத்தறிவினோட வரையறை, எழுத்தறிவின்மைக்கு என்ன காரணம், அதோட விளைவு என்ன, பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களோட சேர்க்கை விகிதம், சமீபத்திய அறிக்கை, இந்தியா மற்றும் தமிழ்நாடோட ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ அதே போல் ஸ்கூல் ட்ராப் அவுட். ஸோ இதில் இந்தியா மற்றும் தமிழ்நாடோட ஸ்டேட்டஸ் என்ன, கல்வி தொடர்பான கமிட்டிகள், ஸோ அதோட கல்வி தொடர்பான பாலிசிஸ், ஸோ ரீசன்ட் ஸ்கீம்ஸு. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்ரீ, நிபுன் பாரத் ஸ்கீம், ஸோ ஆர்டி ஆக்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எழுத்தறிவின்மை. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்காக கொண்டு வந்த எல்லா ஸ்கீம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தொகுத்து கொடுத்துருக்குறோம். ஸோ இல்லம் தேடி கல்வி திட்டமாக இருக்கட்டும், எண்ணும் எழுத்தும் இயக்கம் திட்டமாக இருக்கட்டும், முதல்வரின் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி திட்டங்களான தமிழ் புதல்வன் திட்டம், ஸோ பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே போல் பெண்கள் அதிகாரம் டாபிக் எடுத்துக்கிட்டிங்கனாலும், ஸோ பெண்கள் அதிகாரத்தில் பொருளாதார ரீதியாக பெண்கள் அதிகாரம் அளித்தல், அரசியல் ரீதியான அதிகாரம் அளித்தல், சமூக ரீதியாக அதிகாரம் அளித்தல். ஸோ இதில் பொருளாதார ரீதியாக அதிகாரம் அளித்தல் தொடர்பான எல்லா ஸ்கீம்ஸு, சுய உதவிக்குழு, ஸோ இது எல்லாமே நம்ம இதில் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அரசியல் ரீதியாக அதிகாரம் அளித்தல் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த 106 அமெண்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், ஸோ குடும்ப வன்முறை, ஸோ வரதட்சணை வன்முறை, ஸோ அதுக்கப்புறம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு, ஸோ இது தொடர்பான சட்டங்கள், இதில் எல்லாமே நம்ம இதில் தொகுத்து கொடுத்துருக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகாரம் எல்லா டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்போம். வறுமையா தமிழ்நாட்டில் வறுமை, வேலையின்மைனா தமிழ்நாட்டில் வேலையின்மை, பெண்கள் அதிகாரம்னா தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகாரம். ஸோ இது போல் நம்ம எல்லா டாப்பிக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ பாருங்கள், புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், ஸோ அப்புறம் மேரேஜ் ஸ்கீம்ஸு. ஸோ ரீசெண்டாக கொண்டு வந்த எல்லா ஸ்கீமுமே இதில் உங்களுக்கு அப்டேட்டடாக தான் இருக்கும். அடுத்து பாதிக்கப்படக்கூடிய பிரிவினர். ஸோ பாதிக்கப்படக்கூடிய பிரிவினரில் மூத்த குடிமக்கள். ஸோ மூத்த குடிமக்கள் என்னென்ன பிரச்சனைகள் எதிர்கொள்கிறாங்க, ஸோ அவங்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு. ஸோ இதில் இந்தியா மற்றும் தமிழ்நாடு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ பாதிக்கப்படக்கூடிய பிரிவினருக்கான திட்டங்கள், சட்டங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், ஸோ எஸ்சி எஸ்டி, மைனாரிட்டிஸ், ஸோ இது எல்லாமே நம்ம சிலபஸில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து தமிழ்நாடு மற்றும் இந்தியாவோட வேலையின்மை. ஸோ வேலையின்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸோ ஓல்டு ஸ்கீம்ஸு. ஸோ இப்போ ரீசனாக நடக்கிற ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் குரூப் 1 ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், குரூப் 2 ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம இதில் கிளியராக தொகுத்து கொடுத்துருக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லை, கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம கம்ப்ளீட்டாக இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து தமிழகத்தில் வேலையின்மை, வறுமை, ஸோ தமிழ்நாட்டில் வறுமை. ஸோ இந்த இண்டெக்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கும் நம்ம எந்த லெவலுக்கு கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ பாருங்கள், சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு. ஸோ அடுத்து தமிழகத்தில் சுகாதாரம், வன்முறை. ஸோ அதில் வன்முறையை நம்ம தனியாக கொடுத்துருப்போம். தீவிரவாதம் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கவர் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இந்தியாவில் பிராந்திய வேறுபாடுகள், இதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருப்போம். ஸோ அடுத்து நகரமயமாதல், மைக்ரேஷன், சிறுபான்மையினருடைய பிரச்சனைகள், ஸோ மனித உரிமை பிரச்சனைகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், ஊழல், தகவல் அறியும் உரிமை சட்டம். ஸோ இந்த 15 யூனிட்ல இந்த ஃபர்ஸ்ட் 13 யூனிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குரூப் 2, 2A, குரூப் 1 இந்த மெயின்ஸ் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிறது. ஸோ இந்த கரப்ஷன், தகவல் அறியும் உரிமை சட்டம், இந்த 2 டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த மெயின்ஸ் சிலபஸில் இருந்திருக்கும். இப்போ ப்ரிலிம்ஸ் சிலபஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் மெயின்ஸ் சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 13 யூனிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடுது.
அடுத்து சாம்பிள் பேஜஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ குழந்தை தொழிலாளர் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதோட டெஃபினிஷன், சென்சஸ், முக்கியமான ரிப்போர்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸாக இருக்கட்டும், முக்கியமான ஆக்டாக இருக்கட்டும், முக்கியமான டேஸு, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்லேயும் முக்கியமான தகவல்களை இது போல் பாக்ஸ் போட்டு தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அடுத்து ஒரு ஸ்கீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஸ்கீமுக்கு என்ன தேவை, ஸோ அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோட நோக்கம் என்ன, ஸோ அந்த திட்டத்தினால் ஏற்படுற நன்மைகள் என்ன, அந்த திட்டத்துக்கு கீழே என்னென்ன சேவைகள் அளிக்கப்படுது, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்கீமுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ பாருங்கள், இப்போ ஒரு நேஷ்னல் சைல்ட் லேபர் ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த ஸ்கீமோட நோக்கங்கள் என்ன, எந்த அமைச்சகத்துக்கு கீழே அந்த ஸ்கீம் செயல்படுது, ஸோ அடுத்து இந்த ஸ்கீமை ரீசெண்டாக எந்த ஸ்கீம் கூட இணைச்சாங்க, அதோட பயனாளிகள், இந்த திட்டத்துக்கு கீழே அளிக்கப்படக்கூடிய சேவைகள் என்ன அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இதே போல தான் ஒரு ஸ்கீமு, ஆக்டு, நம்ம புத்தகத்தினுடைய ஒரு பக்கங்களும் இது போல தான் இருக்கும். என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தில் எடுத்திருப்போம். ஸோ தேவையில்லாத கண்டென்ட் எதுவுமே இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பாருங்கள், ஸோ தமிழகத்தில் குழந்தை தொழிலாளர்கள், ஸோ அந்த சென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாகவே டயக்ராம் போட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ அடுத்து காலை உணவு திட்டம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கூட இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஸோ அதோட நோக்கம், ஸோ அதனுடைய அம்சங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கிளியராக கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சு படிக்கிறது போல தான் கண்டென்ட் இருக்கும். ஸோ ஒரு ஷார்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை உங்களால் படித்து முடிக்க முடியும். ஸோ வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 4, குரூப் 2, ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், ஸோ 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தவிர டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம் அண்ட் நான் டெக்னிக்கல் எக்ஸாமில் பிஏ சோசியாலஜி, எம்ஏ சோசியாலஜி, எம்எஸ்டபிள்யூ முடித்தவங்களுக்குன்னு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புத்தகம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புத்தகத்தோட ஃபர்ஸ்ட் எடிஷனை விட செகண்ட் எடிஷனில் நியர்லி 40% கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ சிலபஸ் படி ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் ஏற்கனவே இந்த புத்தகத்தோட ஃபர்ஸ்ட் எடிஷன் வச்சுருந்தா கூட இந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஸோ நம்ம எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது. பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா, ஸோ மிஷன் சக்தி ஸ்கீமு, ஸோ இது போல் நம்ம எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் ரிலேட்டடாக நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த புத்தகத்தோட குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 70 GSM பேப்பர் குவாலிட்டியில் நம்ம 2 கலர் புக்காக தான் போட்டிருக்கோம். ஸோ டோட்டலாக 596 பேஜஸ் வரும். ஸோ புக்கோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 600 ருபீஸ் வரும். ப்ளஸ் 50 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் வரும். ஸோ இந்த புத்தகத்தோட சாம்பிள் பேஜஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ நம்ம எந்த லெவலுக்கு சிலபஸை வந்து கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளியராக சொல்கிறேன். இந்த புத்தகத்தை ஆர்டர் பண்ணுறதுக்கு இதில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அல்லது இதில் இருக்கிற அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை கண்டிப்பாக இந்த 866 நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்கள். ஸோ சென்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஸோ உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கொரியர் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். சில பேர் ரூரல் ஏரியாவில் இருப்பீங்க, ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸ் இருக்காது. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் போஸ்டல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களோட நேம், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கிளியராக சென்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஆல்டர்னேட் நம்பர் கூட முடிஞ்சால் கொடுத்துருங்க. ஸோ இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஈவினிங் ஒரு 4 PM நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கே உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. உங்களோட ஏரியாவை பொறுத்து 2 or 3 டேஸில் உங்களுக்கு புக்கு கிடச்சிரும். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு புத்தகம் குறித்து தகவல்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இதில் இருக்கிற நம்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பத்மா பதிப்பகம் சார்பாக நம்ம இன்னும் சில புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த புத்தகத்துக்கான ரிவ்யூ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.